கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அவருடைய பிள்ளைகளால் இருக்கிற நமக்கு உலக சிந்தையோ, மாம்ச சிந்தையோ, பாவ சிந்தையோ, வேற எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை மட்டும்தான் இருக்கணும். அது என்ன சிந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் அவருடைய சிந்தையாய் இருந்தது. பிதாவினுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் தாழ்த்தினார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவர் திட்டத்துக்கு கீழ்ப்படியணும். அவர் எந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தினார். பாத்தீங்கன்னா, பெரிய பொறுப்பு அவருக்கு பிதா கொடுத்தார். என்ன பொறுப்புனா, எந்த மனுஷனுமே ஒரு மரணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு மரணம் இயேசு கிறிஸ்துக்கு பிதா நியமித்து இருந்தார். அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார். நல்லா பாருங்க, ஒரு கலெக்டரா இருக்கிறவர் அந்த கலெக்டருடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு ஒரு ஏழ்மை கோலத்துல வர முடியாது. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மகிமையை துறந்து நமக்காக ஒரு மனிதனாய் வந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். இதான் கீழ்ப்படிதல். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம எதற்கு கீழ்ப்படுகிறோம்? பாவத்திற்கோ, பலவீனத்திற்கோ, உலகத்திற்கோ கீழ்ப்படிய கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னா, பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் ரட்சிப்படைந்திருக்கிற நாமும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, தம்மையே தாழ்த்தினார். இந்த பூமியில வந்து ஒரு நாளும் அவருடைய எந்த அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தவே இல்லை. அவருக்குள்ள இருந்த எந்த மேன்மையும் அவர் வெளிப்படுத்தல. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல், எல்லாவற்றிலும் தாழ்மை. பாருங்க, நம்மை தாமே வெறுமையாக்கினார். அவருக்கு எல்லாமே இருந்தது. அவர் எதையுமே இந்த பூமியில அவரை பத்தி எந்த மேன்மையான வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லை. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேணும். நம்மளுடைய நிலைமை என்ன? முதலாவது, நாம ரட்சிப்படைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை என்னவா இருந்தது? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் யார்? நம்மளுடைய தகப்பன் யார்? நம்மளுடைய வீடு எது? நம்முடைய வாழ்க்கை எது? நாம் அதை அறிஞ்சாவே இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நாம நம்மையே தாழ்த்தி வாழும் பொழுது, இதோ பிதா குமாரனை கனப்படுத்தினார். 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:9, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கு மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை போல நம்மை தாழ்த்தி அவருடைய சித்தத்தை சபையாய் செய்து முடிக்கும் பொழுது நம்முடைய பேர் உயர்த்தப்படும், நம்முடைய நாமம் உயர்த்தப்படும், நம்முடைய காரியங்கள்லாம் உயர்வா இருக்கும். நாம நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதபடிக்கு சத்தியத்தின் பாதையில ஓடி நம்மை முற்றிலுமாய், அதாவது இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியாய் வாழ்ந்து நாமும் இந்த உலகத்தில கர்த்தருடைய காரியத்தில உண்மையாய் இருந்து நம்முடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தி நம்மை கனப்படுத்துவார் என்று நம்ம விசுவாசிக்கலாம். நாம ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற சிந்தை உடையவர்களாய் மாறணும். அந்த சிந்தை உடையவர்களாய் மாறும் பொழுது கீழ்ப்படிதலும் தாழ்மையும் தானாய் வரும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நாமும்
நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை தரித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, இதோ நீர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல எங்களையும் உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.